முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, நான் சொன்ன இந்த தேதியிலேயே உன் வாழ்வில் மிகப்பெரிய அதிசயமும் அற்புதமும் நிகழத்தான் போகிறது. அதன் மூலமாக உன் தலையெழுத்தானது மிகவும் தாராளமானதாக மாறும். புரியவில்லையா? உன் தலையெழுத்தென்பது இப்போது கஷ்டங்கள் மட்டுமே நிரம்பியதாகவும் கவலைகள் மட்டுமே நிரம்பியதாகவும் தானே இருக்கிறது. எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வைத்து எல்லாமே உனக்கு தாராளமாக கிடைக்கும்படியும் உன் மனம் மகிழும்படியாக எல்லா விஷயங்களும் நடக்கும்படியும் நான் இப்போது அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக தான் தயாராக காத்திருக்கிறேன். இனிமேல் என்னுடைய அருளால் உன் வாழ்வில் எல்லாமே சிறப்பான விஷயங்களாக நடக்கப் போகிறது. இனி நடக்கப் போவதை பார்த்து நீயே வியக்கத்தான் போகிறாய் என் செல்வமே. வெற்றி உன் மடியில் வந்து விழும்படி உனக்கான பொன்னான நேரம் உருவாகப் போகிறது. வாழ்க்கையில் அடிபட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு உன் வாழ்க்கைக்கான பலனையெல்லாம் முழுவதுமே வெற்றியானதாக கொடுக்க போகிறேன். கடல் போல கவலைகளை சுமந்து கொண்டிருக்கும் உன் மனதிற்கு மன சந்தோஷத்தையும் மன நிறைவையும் நான் கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்வமே. வாழ்க்கை பாதையில் எதிர்பாராமல் நடந்த ஒரு சில விஷயங்களால் நீ மனவேதனைப்பட்டு ஐயோ படுகொலியில் விழுந்து விட்டோமே என வருத்தப்பட்டு வாழ்ந்து வருவதை நான் அறிவேன். கலங்காதே. உன் வாழ்க்கை பாதையில் நீ நடக்கக்கூடிய பாதைகள் எல்லாமே மலர் பாதைகளாக இருந்து விடாது. ஒரு சில முட்பாதைகளாக இருந்து உன்னை குத்தும். ஒரு சில இடங்களில் உன் வாழ்க்கை பாதையில் நீ பயணம் செய்யும் போது தடுமாறி விழவும் தவறி விழவும் கூட நேரும். ஆனால் முழுவதுமாக என்னை நம்பி நீ வழிபட்டு காத்திருக்க ஆரம்பித்து விட்டால் கவலைகளே இல்லாமல் சந்தோஷம் நிறைந்ததாய் உன் முகம் மாறும்படி நான் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவேன் என் செல்வமே. மனிதன் வாழ்வதற்கு காற்று எப்படி முக்கியமோ அதே போல உன் வாழ்க்கையை வளம் பெறுவதற்கு உன் அப்பன் முருகன் என்னுடைய ஆசீர்வாதமும் அவசியமாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் இனி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்து சந்தோஷமாய் உன்னை வாழ வைக்க வேண்டும் என உன்னை தேடி வந்து ஆசீர்வாதம் செய்ய வந்துள்ளேன். கூடிய விரைவில் நான் சொன்ன இந்த தேதியிலேயே உன் தலையெழுத்து மாறக்கூடிய அதிர்ஷ்டம் உனக்கு இருப்பதால் தானே இப்பொழுது இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். மத்தளத்திற்கு இரண்டு புறமும் அடி என்பது போல நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கவும் இல்லை, ஆசைப்பட்ட விஷயம் நடக்கவும் இல்லை. உன் வாழ்க்கையை சுற்றி கெடுபிடிகளும் கஷ்டமும் பிரச்சனைகளும் மட்டும்தான் இருக்கிறது என்றுதானே கண்ணீர் சிந்தி கலங்குகிறாய். உன்னுடைய முடிவில்லாத இந்த பாதையை நான் சரியான திருப்பத்திற்கும் மாற்றத்திற்கும் கொண்டு வரத்தான் போகிறேன். கொஞ்சம் பொறுமைகள். வாழ்க்கை என்றாலே நெளிவு சுழிவுகளோடு ஓடிக்கொண்டிருக்கும் வற்றாத ஜீவ நதிதான். அப்படி உன் வாழ்க்கை எனும் நதியின் ஆழத்தை நீ உணரும்படியும் உன் வாழ்க்கை எனும் நதியானது மிகவும் அழகானதாக வளைந்து நெளிந்து போகும்படியும் அதை என் கைகளுக்குள் என் கட்டுப்பாட்டிற்குள் நான் கொண்டு வரப்போகிறேன். இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நதி கரையோரம் நின்று நீ கைகட்டி வேடிக்கை பார்த்து சிரித்து மகிழப் போகிறாய். ஆம் என் செல்வமே, எல்லா விஷயங்களும் இனி சரியாக நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இல்லாமல் ஏன் இப்படி நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என முறுக்கி கொண்டு நீ இருக்காமல் நடக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து வளைந்து நெளிந்து கொடுத்தால் நிச்சயம் அதன் மூலமாக இன்பம் வரும். நீயும் கொஞ்சம் புத்தி சாதுரியத்தோடு நடந்து கொள்ள முயற்சி செய்ய என் செல்வமே. எல்லாமே முடிந்து விட்டது என நீ தவறாக யோசிக்கவோ கலங்கவோ வருத்தப்படவோ வேண்டாம். மனிதர்களை தாண்டி பல விஷயங்கள் இறைவனின் கைகளில் மட்டும்தான் முடியக்கூடியதாக இருக்கிறது. மனம் தளர்ந்து போகாதே. இப்போது உன் வாழ்க்கை அழகாய் மாறுவதற்கான அற்புத வாய்ப்புகளை நான் காட்டப் போகிறேன். கொஞ்சம் பொறுமையோடு இரு. என் அருளால் இனி பல அதிர்ஷ்டங்களும் ஆசீர்வாதங்களும் பல நல்ல வாய்ப்புகளும் உன் வாயிற்கதவை தட்டப் போகிறது. நீ எதிர்பார்த்த எல்லாமே உன் கைகளில் வந்து சேரப்போகிறது. இத்தனை நாட்களாய் நீ கஷ்டப்பட வேண்டும் என எழுதியிருந்த உன் தலையெழுத்தை நான் மாற்றி அமைத்து இனி நீ இஷ்டப்படி வாழ வேண்டும் என எழுதி வைத்து விட்டேன். நீயும் உன் குடும்பமும் நிம்மதியாக வாழும்படியான நல்ல காலம் இப்போது கைகூடி வரப்போகிறது என் செல்வமே. நீ என்னை நம்பி வணங்கியதற்கான பலன் முழுவதையும் இப்போது பெறப் போகிறாய். இத்தனை காலமாக கெட்ட நேரம் உன்னை வாட்டி வதைத்ததல்லவா? இனி வரப்போவதெல்லாம் உனக்கான நல்ல நேரமும் பொற்காலமும் தான். காலம் என்பது உன் சோகத்தை புன்னகையாய் மாற்றப் போகிறது. இனி எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும் என நம்பிக்கையோடு தைரியத்தோடு உன் வாழ்க்கையை வாழப்பார். யாரோ ஒருவர் செய்த தவறு என்பது உன்னை உறுத்துவதால் தானே அவர் மீது கோபம் வருகிறது.
அவர் தவறுதான் செய்துவிட்டார், இல்லை என்று நான் சொல்லவில்லை. நீ நினைத்ததற்கு மாறாக அவர் தவறை செய்திருந்தாலும் கூட அதை மன்னித்து விட நீ கற்றுக்கொண்டால் உன் மனமும் இலகுவாகிவிடும். அவர்களுக்கும் அது வருத்தத்தை கொடுக்காது. ஆரிய காயத்தின் சுவடே காலப்போக்கில் காணாமல் போய்விடும் அல்லவா? அதனால்தான் கோபப்பட்டு யார் மீதும் எந்த வார்த்தைகளையும் கொட்டிவிடாதே. கொஞ்சம் பொறுமையாக ஆறப்போட்டாயே ஆனால் கோபத்தில் இருந்த நாட்களை விட கூடுதலாக உன் வாழ்வில் வளமும் வெற்றியும் உனக்கு கிடைக்கும் என நான் நித்தமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீ போகிற போக்கில் வாழ்க்கை உன்னை காலால் இடறி விடலாம், கஷ்டங்களை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நினைத்து மீளா துயரோடு ஐயோ என்னால் கஷ்டங்களை தாங்க முடியவில்லையே, அதிகமான துன்பமும் துயரமும் பிரச்சனைகளும் என்னை பாடாய்படுத்துகிறதே, என் காலை சுற்றும் பாம்பு போல இந்த பிரச்சனைகள் முடியாமலேயே இருக்கிறதே என கவலை கொள்ளாதே. சோதனைகளை தாங்கி சமாளிக்கும் வல்லமையை முருகன் அருளால் நீ பெறத்தான் போகிறாய். உன் அப்பன் முருகன் நானே உனக்கு துணையாயிருந்து என்னுடைய தெய்வீக சக்தியின் மூலமாக துயரங்களிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன் என் செல்வமே. புடம் போட்ட தங்கம் போல உன் வாழ்க்கை வண்ணமயமாய் ஜொலி ஜொலிப்பாய் மாறப்போகிறது. தடங்களாய் இருந்த எல்லா விஷயங்களும், உன் மனதை தடுமாற வைத்த எல்லா விஷயங்களும் உன்னை விட்டு விலகி ஓடப் போகிறது. நான் உன் கையில் கொடுக்கப்பட்டுள்ள உன்னுடைய வாழ்க்கை என்பது அட்சய பாத்திரம் என்பதை புரிந்துகள். உன்னுடைய வாழ்க்கையைப் போல யாருக்கும் அவ்வளவு சுலபமானதாக சந்தோஷமானதாக நான் வாழ்க்கையை எழுதவில்லை என் செல்வமே. இனிமேல் பல அமிர்தமான அமுதங்களும் உனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கை நீயே எதிர்பாராத விதத்தில் பல சந்தோஷங்களையும் வளங்களையும் உனக்கு வாரி வழங்கப் போகிறது. நான் சொன்ன இந்த தேதி என்பது அற்புதமான நாள், மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை உனக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிற நாள். இத்தனை நாட்களாய் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் அனுபவித்த உன் வாழ்வில் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே கவலைப்பட்டு கொண்டே வாழ்ந்தாயல்லவா? இப்போது இன்பத்தோடும் புன்னகையோடும் மனம் முழுக்க மன நிறைவோடும் நிம்மதியோடும் திருப்தியோடும் நீ உன் வாழ்க்கையை வாழும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உனக்கு நிறைய வலிமையும் நிறைய நம்பிக்கையையும் நான் கொடுக்கிறேன். என்னை நன்றாக உற்றுப்பார் என் செல்வமே. நான் உன்னுடனேயே இருக்கிறேன் என்பது உன் மனதிற்கு நிச்சயமாக புரிய வரும். உனக்கான தெளிவான பாதையை உருவாக்கி நீ வெற்றி பெறுவதற்கும் நான் வழிகாட்டுவேன் என் செல்வமே. மௌனமாக இருக்கும் மனிதரிடமும் அசைவே இல்லாத நீரிடமும் தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? மௌனமும் அசைவற்ற மனமும் சில விஷயங்களில் உன்னை யோசிக்க வைக்கும். ஆனால் எளிமையும் இனிமையும் அனுபவமும் மதிப்பும் எப்போதும் உன்னை உயர்த்தி காட்டும். அதனால்தான் எப்போது முடிந்தளவிற்கு மௌனமாக இருக்கப்பார். எப்போதும் எல்லாரிடமும் எளிமையாக இனிமையாக நடந்து கொள். உன் அனுபவத்தின் மூலமாக உனக்கான விஷயங்களை நீ சிறப்பாய் செய்ய ஆரம்பித்தால் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் என நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். பலகீனமாய் இருக்கக்கூடிய உன் மனதிற்கு பலமாய் நான் அமைவேன். இனி எல்லா முயற்சிகளும் உனக்கு வெற்றி பெற்று நல்லதாய் நீ வாழப்போகிறாய்.